பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, நம்மை ஆண்டவர் அவருடைய மகிமையான பணிக்காய் இல்லாவிட்டால் மகிமையான காரியங்களுக்காய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே நிற்கிற அவருடைய ஊழியக்காரர்கள். நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் நாம் தேவ சமூகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான ஒரு நோக்கம் என்ன? அல்லாவிட்டால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நம்முடைய அந்த மகிமை என்ன? அல்லாவிட்டால் எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் வாசித்த அந்த வேத பகுதி விதமாய் சொல்லுகிறது. முதலாவது சொல்லுகிறது, பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் அதை நமக்கு தந்தருளத்தக்கதாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய மகிமையும் அவருடைய அன்பும் எவ்வளவு பெரியது. வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, பிதாவை நாம் எதை கேட்டுக்கொள்ளுகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். அப்படியானால் நாம் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் நாம் கேட்டுக்கொள்ளுவது நமக்கு கிடைக்காது என்பதாய் தேவன் அறிந்திருக்கிறார். பிதாவிடத்திலே நாம் சோதரம் மகிமைகளை பெற்றுக்கொள்ள இயலாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, எனவே இந்த நாட்களிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் தேவனால் சோதரம் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினாலே இந்த வேத வசனம் ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. தேவ சமூகத்திலே கேட்கிறவைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவ சமூகத்திலே கேட்கிறவைகளை எல்லாம் நாம் அடைந்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கேட்டுக்கொள்ளுகிறவைகள் நமக்கு கிடைக்கும்படியாய் நாம் என்ன செய்ய வேண்டுமா? வேதம் அதையும் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். நாம் கனி கொடுக்கும்படியாகவும் நம்முடைய கனி நிலைத்திருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ திருச்சபையே, கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை, கனி இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் ஒருபோது விரும்புவதில்லை. சில நேரங்களிலே நான் கேட்பது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் தேவனுக்காய் நிற்பதிலும் தேவனுக்காய் கனி கொடுப்பதிலும் அந்த கனிகள் நிலைத்திருக்கிறதிலும் நாம் அதிகமாய் சில நேரங்களிலே கவனம் செலுத்துவதில்லை. சில நேரங்களிலே கனியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறோம். இது தேவனை மிகவும் வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நம்முடைய கனிகள் கசப்பானவைகளாய் மாறிவிடுகின்றன. இந்த காலை வேளையிலே ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம். நாம் கேட்டுக்கொள்ளுவது நமக்கு கிடைக்கும்படியாய் தேவன் நமக்கு அந்த பிரயாற்றியை தந்திருக்கிற பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்மிலே கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் எனவும் ஆண்டவர் விரும்புகிறார். எனவே அந்த கனி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் கண்களை மூடி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா?
ஜெபம் செய்வோம். மகிமையும் கிருபையும் மகத்துவமும் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் தெய்வம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியினாலே ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறதை பிதா எங்களுக்கு தருகிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களுடைய வாழ்விலே கனியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழவும் ஆண்டவரே, அந்த கனி ஆண்டவரே இப்பொழுது மாத்திரமல்ல, தேவைக்கானதாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, அந்த கனி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நிலைத்து இருக்கவும் ஆண்டவரே, அந்த கனி எப்பொழுதுமே உமக்கு கிடைக்கத்தக்கதான கிருபை எங்களில் உண்டாயிருக்கவும் என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாய் நடத்துகிற தெய்வம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் எங்களை நடத்துவீராக. தொடர்ந்து தேவாவியான வேண்டிய கரங்களை பிடித்துக் கொள்வீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். நீர் மாத்திரம் எங்களோடு கூட வாரும். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை நடத்தட்டும். உம்முடைய தயவு மாத்திரம் எங்களிலே வரட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.